தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை மையம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தம் தாழ்மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நிலையில் தற்போது 29ஆம் தேதி 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை வானிலை மையம் விடுத்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்கள். வணக்கம் சார். தமிழகத்தில் 6 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த 6 நாட்கள்ல 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள்ல தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி திருவாரூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 29ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில ஒரு நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் 30ஆம் தேதி சென்னைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்துல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல 30ஆம் தேதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல தொடர்ச்சியாக 6 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தொடர்ச்சியான தமிழகத்தில் கனமழைக்கான மிக கனமழைக்கான காரணம் மலாக்கா ஜலசந்தி பகுதியில 22ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த நிலையில தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்துல குமரிக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இன்றைய தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இது அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என்கின்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக மலாக்கா ஜலசந்தி மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் அதோட அறிவிப்பே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதற்கு பிறகாகவே இது புயலாக வலுப்பெறும் என்ற அறிவிப்போடு தான் வந்தது. ஆனால் தற்பொழுது அறிவிப்புல இது புயலாக வலுப்பெறாது என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அடுத்ததாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல தொடர்ச்சியாக 6 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் அதில் 28, 29, 30 ஆகிய தேதிகள்ல ஒரு சில வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் 11 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பிற சுற்றி இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறக்கூடிய பட்சத்துல சென்னைக்கு ஒரு 28, 29, 30 ஆகிய தேதிகள்ல மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.